அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 5 கவிதை பேழை தேவாரம் திருஞான சம்பந்தர். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு கோவில் திருவிழா. கோவில் ஒரு ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்களுள் ஒன்று. அதன் புகழை பறைசாற்றும் எழுச்சியே திருவிழாக்கள். அத்தகைய விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை என்று அழைக்கப்படும் மயிலாப்பூர். இவ்வூர் சென்னை மாநகரின் ஒரு பகுதி. அங்குள்ள இறைவனுக்கு கொண்டாடப்படும் பங்குனி உத்திர திருவிழா அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது. திருமயிலாப்பூர் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். முத்து பல்லக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் 17ஆம் நூற்றாண்டு. சுவரோவியம் திருநெல்வேலி. சொல்லும் பொருளும் மலிவிழா விழாக்கள் நிறைந்த மடநல்லார் இளமை பொருந்திய பெண்கள். கலிவிழா எழுச்சி தரும் விழா. பலிவிழா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா. ஒளிவிழா ஆரவார விழா. பாடலின் பொருள் பூம்பாவாய் இளம்பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளையுடைய பெரிய ஊர் திருமயிலை. அங்கு எழுச்சிமிக்க விழாக்கள் நிகழும். மயிலை கபாலீச்சரம் என்னும் கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழாவினை காணாமல் செல்வது முறையாகுமா? மாமயிலை உரிச்சொற்றொடர். புணர்ச்சி விதி பூம்பாவாய் பூ கூட்டல் பாவாய். விதி பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் எனும் விதிப்படி பூம்பாவாய் என்று ஆகியது. ஒரு பிலக்கணம் கண்டான் கான் பிராக்கெட்ல கண் இட்டு கூட்டல் ஆண். கான் பகுதி கண் என குறுகியது விகாரம். இறந்தகால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அமர்ந்தான் அமர் குட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்து குட்டல் ஆண். அமர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம். இறந்தகால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. மயிலாப்பூர் சிறப்புகள். மடலார்ந்த தெங்கின் மயிலை. இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை. கச்சார்கள் ஏத்தும் கபாலீச்சரம். கண்ணார் மயிலை கபாலீச்சரம். கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம். மங்குல் மதித்தவளும் மாட வீதி மயிலாப்பூர். ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை. மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள். ஐப்பசி ஓணவிழா. கார்த்திகை விளக்கு திருவிழா. மார்கழி திருவாதிரை விழா. தைப்பூச விழா. மாசி கடலாட்டு விழா. பங்குனி உத்திர விழா. பாடப்பகுதியாக உள்ள பாடல் 2ஆம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. பன்னிரு திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களின் தொகுப்புகள். இவர் பாடல்கள் இசை பாடல்களாகவே திகழ்கின்றன. இப்பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளன. இப்பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்தர் பாடல்களில் விரவி கிடக்கின்றன. நன்றி.